ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற இந்த பூண்டு எப்படி சீக்கிரமாகவே தொளிர் நீக்கி எடுக்கலாம், தோலை எப்படி நம்ம கையில் தொளிக்காமல் சீக்கிரமாக அந்த தோல் உரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கட்டையோடு இருக்கிற பூண்டை நம்ம ஏதாவது ஒரு கல்லோ இடிகளோ வச்சு இந்த மாதிரி ஒரு கொட்டு கொட்டுனாவே தனித்தனியாக கட்டையிலிருந்து பூண்டு தனித்தனியாக உதிர்ந்து வந்துருங்க. அந்த தனித்தனியாக உதிர்த்து வச்ச பூண்டை எப்படி தோல் நீக்கலாம், தோலை எப்படி உரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி 2 மெத்தடில் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த இந்த பூண்டை அதில் போட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேனை ஷேக் பண்ணோம்னா மேலேயும் கீழே எல்லாம் பூண்டு நல்லா சூடாயிருங்க. கரண்டியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த பேனோட கைவிடி பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கனாவே பூண்டு நல்லா சூடாயிருங்க. ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் 30லிருந்து 40 நொடிகள் மட்டும் வச்சிங்கனாவே அந்த லைட்டாக நம்மளோட பேனில் ஆவி வர ஆரம்பிக்கும். பூண்டு ஸ்மெல் வருங்க. பூண்டோட வாசம் வந்ததையுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டவலோ ஷாலோ எடுத்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டை அதில் போட்டு இந்த மாதிரி ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. அப்படின்னா பூண்டு வெளியில் வராத மாதிரி நம்மளோட டவலில் இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 7 டைம் மட்டும் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. லைட்டாக அடித்தாவே போதும், ரொம்ப அடிச்சிங்கன்னா பூண்டு கசகசன்னு போயிடும். ஒரு 7 டைம் மட்டும் அந்த ஷாலில் மூட்டை கட்டின பூண்டை நம்ம நிலத்தில் அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு விரித்து பார்த்திங்கனாவே நல்ல சருவு தனியாகவும் பூண்டு தனியாகவும் வந்துடும். நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். பூண்டு தனியாக சருவு தனியாக இருக்குது, ஒன்றொன்றில் மட்டும் வராதுங்க. அதை கையில் வச்சு இப்படி நசுக்கினீங்கனாவே வந்துடும். இல்லாட்டி நம்ம லைட்டாக இப்படின்னு கையில் எடுத்து தொளிக்கும் போதே வந்துடும். இது ஒரு ஈஸியான மெத்தடுங்க. ஜஸ்ட்டு பேனில் நம்ம லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சூடுபடுத்தி ஒரு 7 தட்டு தட்டுனீங்கனாவே பூண்டு தனியாகவும் சருவு தனியாகவும் வந்துடுங்க. அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மெத்தடில் எப்படி பூண்டு ஈஸியாக தோல் உரிச்சு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. சும்மா ஜஸ்ட் தண்ணி லைட்டாக சூடானால் போதும். இறக்கிட்டு நம்ம அந்த தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு உள்ளே அந்த சுடு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த நம்ம தண்ணிக்குள் இருக்கிற பூண்டை இப்படி கையில் நசுக்குனிங்கனாவே ஒன்று அப்படியே தனியாக தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துடுங்க. அப்புறம் நம்ம லைட்டாக அந்த காம்பை இப்படி உரிச்சோம்னாலே ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம கையில் பூண்டு உரிச்சு நெவக்க நல்லா புண்ணாயிரும். அப்படியெல்லாம் ஆகாதுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஜஸ்ட் நீங்கள் சுடு தண்ணியில் மிதமான சூடு, ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, மிதமான சூட்டில் பூண்டை உள்ளே போட்டு 1/4 மணி நேரம் வச்சுருந்தீங்கனாவே இந்த மாதிரி ஈஸியாக தொளிக்கிறதுக்கு பூண்டு நல்லா ஊறி இருக்கும் இல்லைங்க, அந்த தோல் ரொம்ப சாஃப்டாகி இப்படி நம்ம கையில் தொடும்போதே உரிச்சு வந்துருங்க. இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பூண்டு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது தண்ணியில் நம்ம ஊற வச்சு தானே பண்ணுறோம். அதனால் ரொம்ப நாளைக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈரப்பதப்படும் போது சீக்கிரம் கெட்டுரும். அதனால் அப்பத்திக்கப்போ இன்றைக்கே வேணும், நம்மளுக்கு பூண்டு இன்றைக்கி தேவை, கல்யாண வீடு ஏதாவது நம்மளோட வீட்டு விசேஷம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். இதே ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப நாளைக்கு அரைச்சி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி உரிக்கிற மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு நம்ம எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை இந்த பூண்டு சீராக வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் இதய நோயிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த செல்ஸ் வளர்ச்சியை கட்டுப்பாடாக வச்சுருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் அலிசின் அப்படிங்கிற ஒரு ஆர்கனோ சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்கிறனால நம்மளோட பெருங்குடல் கேன்சர், வயிற்று கேன்சர், உணவு குழாய் கேன்சர்லாம் அது அந்த செல்ஸை வளர விடாமல் தடுக்குதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பூண்டை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால வயிற்று உப்பசம், வயிற்று கோளாறுகளை எல்லாம் சரி செய்யுதுங்க.
இவ்வளோ எண்ணற்ற நன்மைகள் இருக்கிற இந்த பூண்டை வந்துட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராகவே நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சாம்பாராகவோ ரசமாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு 2 விழுது பூண்டாவது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.